நண்பர்களே, இந்திய அணியுடைய தேர்வு குழுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கலுக்கு மேல சிக்கல் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு நாள் போட்டி அப்படின்னு சொன்னாலே புவனேஸ்வர் குமார் மற்றும் பும்ரா இந்த 2 வீரர்கள் தான் வந்து நமக்கு வந்து பந்துவீச்சில வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, முகமது ஷமிக்கு வந்து நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நாள் போட்டியில வாய்ப்பு கிடைச்சு, அந்த வாய்ப்பையும் வந்து சூப்பரா அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான முதல் ஒரு நாள் போட்டியில பார்த்தீங்க அப்படின்னா, முதல் 2 விக்கெட்டையும் வந்து ஷமி தான் வந்து கைப்பற்றியிருப்பாரு. மார்டின் கப்டில் மற்றும் முன்ரோ இவங்க 2 பேருமே வந்து ஷமியுடைய பந்துவீச்சில வந்து போல்ட் ஆகி அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா முகமது ஷமி வந்து ஒரு நாள் போட்டியில் வந்து அபாரமான ஒரு சாதனை ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஷமிக்கு வந்து 56வது போட்டி. 56 போட்டியில் வந்து ஒரு நாள் போட்டியில் மட்டும் 100 விக்கெட் வந்து ஷமி கைப்பற்றி புதிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குறைவான போட்டிகளில் வந்து 100 விக்கெட்டை கைப்பற்றின இந்திய பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3வது இடத்துல வந்து அஜித் அகர்கர் இருக்காரு. இவர் வந்து 67 போட்டியில் வந்து ஒரு நாள் போட்டியில் 100 விக்கெட்டை கைப்பற்றி இருந்தார். 2வது இடத்துல ஜாகிர் கான் இருந்தார். 65 போட்டியில் வந்து 100 விக்கெட் எடுத்திருந்தார். முதல் இடத்துல இர்ஃபான் பதான் வந்து இருக்காரு. 59 போட்டியில் வந்து 100 விக்கெட் வந்து கைப்பற்றி இருந்தார். இவங்க 3 பேரும் தான் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 இடங்களில் வந்து இருந்தாங்க. இப்போ 3 பேருமே பின்னுக்கு தள்ளி ஷமி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து 56 போட்டியில் 100 விக்கெட் வந்து கைப்பற்றி முதல் இடத்துக்கு வந்து புதிய ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இதேமாதிரி ஷமி வந்து சிறப்பாக விளையாண்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து உலகக்கோப்பையில் விளையாடுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாகவே வந்து இருக்கும். ஸோ ஷமி எப்படி அசத்த போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.